ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 88 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு பண்ணுவான். என்ன திரும்பவும் 3 க்ளோனா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான் காகுசு. நருட்டோ அவனோட புது ஜுட்ஸு பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இதை பார்க்குற ஈனோ என்னது அப்படின்ட்டு ஷாக்காவா. அதிகப்படியான ஹை பிச் சவுண்ட் வரதை கேட்ட சோஜி இவ்வளோ அதிகப்படியான சக்கராவா அப்படின்ட்டு ஷாக்காவான். காகுசு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்பா. நருட்டோ அந்த ஜுட்ஸுவை பண்ணி முடிக்கிற அந்த டைம்ல காகுசு அதை பார்த்துட்டு இது என்ன ஜுட்ஸு, அந்த ஜுட்ஸுல மட்டும் அடி வாங்கினேன் என் கதை மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனுக்கு வெறுத்திருக்கும். நருட்டோவை காட்டுவாங்க. ஹெலிகாப்டரோட விங்ஸ் கீழே இறங்கும் போது அந்த ஒரு ஏர் பிரஷர்ங்கிறது எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கோ அந்த அளவுக்கு கிரியேட் ஆயிருக்கும் நருட்டோவோட இந்த வின்ஸ்டைல் ரசன் சுரிக்கன்ல. நருட்டோவோட 3 க்ளோன்ஸுமே முன்னாடி போயிருக்கும். இதை இப்ப நம்ம முடிக்கிறோம் அப்படின்பா நருட்டோ. சரின்ட்டு அவனோட க்ளோன்ஸ் முன்னாடி போகும். நருட்டோ பின்னாடியே போவான். சோஜி நருட்டோக்கு பேக்கப் கொடுக்கறதுக்கு போறேன்ட்டு முன்னாடி போவான். யாமட்டோ சோஜியை தடுத்துருவாரு. நருட்டோ பக்கத்தால போகாத, போனா நீயும் சேர்ந்து மாட்டிக்குவே அப்படின்பாரு. ஆல்ரெடி டெய்லரா வார்னிங் கொடுத்துருப்பான். நீங்க லீவ்க்கு தான் போக போறீங்கன்னா அந்த 9 டெயில்ஸ் ஜின்சுரிக்கி கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கங்கன்னு. ஓ, இதுதான் அந்த 9 டெயில்ஸ் ஜின்சுரிக்கியோட பவரா, ஒரு மிருகத்துக்கு ஏத்த ஜுட்ஸு தான் இது அப்படின்னு காகுசு திங்க் பண்ணுவான். நருட்டோவோட க்ளோன்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறி மாறி வரும். ஒன்னு மேல போய் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வரும். அதை காகுசு பிடிச்சிருப்பான். மற்ற 2 க்ளோன்ஸும் அவனை சரவுண்ட் பண்ணிருக்கோம். இதை பார்த்துட்டு ஈனோ கக்காஷில பயங்கர ஷாக் ஆவாங்க. காகுசு அவனோட ஃபயர் அப்புறம் வின்ஸ்டைல யூஸ் பண்ணுவான். வந்த 3 க்ளோன்ஸையுமே டிஃபீட் பண்ணிருப்பான். பின்னாடி இருந்து வந்து நருட்டோ அவனோட ரசன் சுரிக்கனை வச்சு அட்டாக் பண்றதுக்கு வருவான். இல்ல அப்படின்னு கத்துவான் காகுசு. ஆனா காகுசு மேல பட்டிருக்காது, அப்படியே மறைஞ்சிருக்கும். சோஜியும் ஈனோவும் என்ன நருட்டோ ஜெயிச்சிட்டானான்னு கேட்பாங்க. யாமட்டோ இந்த ஒரு ஜுட்ஸு ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வின்ஸ்டைல் ரசன் ஷூரிகன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ரியல் நருட்டோ காகுசு கிட்ட மாட்டிக்குவான். கக்காஷி நருட்டோவை காப்பாத்துறக்க ஓடுவாரு. நருட்டோவோட நிக் நேம்ஸ்ல அன்பிரடிக்டபிள் நக்கிள் ஹெட் நிஞ்சான்னு சொல்லுவாங்க. அதாவது அவன் அடுத்து என்ன செய்ய போறான்னு யாருக்குமே தெரியாது, அப்படிதான் இருக்கும் அவனோட மூவ்ஸ்லாம். அதே வேலையை பார்த்து விட்டே நருட்டோ அப்படின்ட்டு கக்காஷி யாமட்டோ கிட்ட பேக்கப் கேட்பாரு. காகுசு உன்னோட இதயம் இப்ப எனக்கு அப்படின்ட்டு நருட்டோவோட ஹார்ட் எடுக்கிறதுக்கு பாக்குறப்ப யாமட்டோ அவரோட உட் ஸ்டைல வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாரு. கக்காஷி லைட்னிங் ஸ்டைல யூஸ் பண்ணி நருட்டோ காப்பாத்தி தூக்கிட்டு வந்துருவாரு. யாமட்டோ வெறித்தனமா உட் ஸ்டைல் பண்ணுவாரு. காகுசு எப்படியோ தப்பிச்சிருப்பான். இத ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. அதிகப்படியான உட்ஸ் வந்திருக்கும். நருட்டோவும் செம டயர்டா இருப்பான். ஈனோ அந்த பேட்டில் ஃபீல்ட்ல பார்க்கும்போது அப்படியே நீ வேற ஒருத்தமாய் தெரிஞ்ச நருட்டோ, கடைசியில எப்படியோ நீ நருட்டோங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்பா. சோஜி நீ ரசன் சுரிக்கனோ இல்ல என்னமோ சொன்னையே, கண்டிப்பா அவனை தெறிக்க விட்டுருவேன்னு நினைச்சேன், ஆனா அடி வாங்கி ஓடி வர அப்படின்னு நக்கல் பண்ணுவான். நருட்டோ செம கடுப்பாவான். யாமட்டோ ரசன் சுரிக்கனை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச்ல இருந்து அடிக்கணும் அப்படின்பாரு. கன் ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கோ இல்ல கன் ரிலேட்டடான விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாருங்க, எக்ஸாக்டா அது எப்படி இருக்கும்னு அந்த டிஸ்டன்ஸை வச்சு மெஷர் பண்ணிருப்பாங்க. யாமட்டோ நருட்டோ கிட்ட பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச்ல இருந்து அட்டாக் பண்றதுக்காக தான் அவனை திசை திருப்பறக்கு ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ற இந்த ஒரு ஜுட்ஸுக்காக அப்படின்னு சொல்லும் போது இந்த புது ஜுட்ஸுவோட டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்பாரு கக்காஷி. அதேதான் அப்படின்பாரு யாமட்டோ. சோஜி அவ்வளோ ஷார்ட் டைம்ல அடிக்க முடியாது, அதுலயும் இப்படிப்பட்டவங்க கூட அப்படின்பா. நருட்டோ செம கடுப்பாவான். காகுசு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்துருவான். இந்த 9 டெயில்ஸ் ஜின்சுரிக்கி பொடியன் அவனோட ஜுட்ஸுவை சொதப்பிட்டான். க்ளோஸ் ரேஞ்சில் மட்டும் உங்களோட சண்டை போடக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு ஒரிஜினல் மட்டும் அந்த ஜுட்ஸு பண்றானா இல்லையான்னு ஃபாலோ பண்ணா சரி, நான் சேஃப் தான் அப்படின்னு திங்க் பண்ணுவான் காகுசு. நருட்டோ எந்திரிச்சிட்டு என்ன திரும்ப ட்ரை பண்றதுக்கு விடுங்க, இந்த தடவை என் புது ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி அவன் கதையை முடிக்கிறான் அப்படின்பா. நீ சண்டை போடுறது அக்காட்சுக்கியை சேர்ந்தவனோட, திரும்ப நீ இதை பண்ணும்போது அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்பா ஈனோ. சோஜி நீ என்ன பண்ண போறேங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும், அதனால சேர்ந்தே சண்டை போடலாம் அப்படின்பா. கக்காஷி அதான் உண்மை, இப்ப நம்ம 5 பேருக்கும் அவன் ஒருத்தன் தான், எதுக்கு சான்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. காகுசு இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கிற மாதிரி பார்ப்பான். நருட்டோ கக்காஷியை கூப்பிட்டு ட்ரைனிங் ஃபீல்ட்ல சொன்னீங்களே 4th ஒக்காகேவை சர்பாஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஷினோபி இருந்தா அது நானா தான் இருப்பேன்னு, அப்படிதானே? எனக்கு இந்த டீம் ஒர்க் எவ்வளவு முக்கியம்னு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஒரு தடவை நான் ஆபத்தான பாதையில போக போறேன். குறிப்பா அந்த ஆபத்தை நான் தனியா ஏத்துக்க போறேன். இவனை என்னால தோக்கடிக்க முடியலனா நான் எப்படி வளர முடியும்? தயவு செஞ்சு என்னோட பாதையை என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவான். நருட்டோக்கு சாஸ்கே கூட கீப் அப் பண்ணணுங்கிறது தான் என்னமா இருக்கும். அந்த ஒரு பாதை சாஸ்கேவை நெருங்குறதுக்கான பாதையா இருக்கும். அதுகிட்ட நருட்டோ கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குற மாதிரி இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க.
கக்காஷி எந்திரிப்பாரு. யாமட்டோ கிட்ட என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும் போது யாமட்டோ நீங்க என்னதை பார்க்கல, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த நருட்டோ இப்ப இல்ல அப்படின்பாரு. அப்படின்னா சரி அப்படின்பாரு கக்காஷி. இதுக்கப்புறமா சாயன் சக்குராவை காட்டுவாங்க. அவங்க போறக்குள்ள வெடிக்கிற சவுண்ட் கேட்கும். பாக்குன் கிட்ட என்னாச்சுன்னு சக்குரா கேட்பா. அது முடிய போகுது அப்படின்ட்டு வேகமா போகும் பாக்குன். ஷிகமாரு லைட்டரை தூக்கி போட்டதுக்கு அப்புறமா பயங்கரமா வெடிச்சிருக்கும். குழிக்குள்ள இருந்து புகையா வரும். ஷிகமாரு போய் எட்டி பாப்பா. ஹீடான் செத்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா கண்ணை முடிச்சுட்டு நீ என்ன நிலைமைக்கு ஆக்கியிருக்கின்னு பாரு அப்படின்ட்டு சிரிப்பா. ஷிகமாரு ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டான். லார்ட் ஜாஷினே உனக்கு பெரிய தண்டனையை கொடுக்க போறாரு அவரே வந்து அப்படின்ட்டு ஹீடான் பயங்கரமா கத்துவான். நீயோ இல்ல உன்னோட கடவுளோ என்ன பயமுறுத்த முடியாது அப்படின்ட்டு பேப்பர் பம் கட்டின குணாயை எடுப்பா. நீயும் நானும் வேற வேற விஷயங்களை நம்புறோம். நான் எதை நம்புறேன் தெரியுமா? வில் ஆஃப் ஃபயரை. நீ சொன்ன ஸ்டூப்பிடான அந்த ஜாஷினோ என்னமோ இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறது நான் தான் அப்படின்ட்டு பேப்பர் பாம்பை வச்சு அடிப்பா சைட்ல. அது மண்ணை போட்டு மூடுற மாதிரி இருக்கும் ஹீடானுக்கு. லார்ட் ஜாஷின் தான் தீர்ப்பு கொடுப்பாரு. உனக்கு தீர்ப்பு கொடுக்குற அந்த நாள் கண்டிப்பா நான் உன்னை பீஸா வெட்டுவண்டான்னு கத்துவான். மொத்தமா மூடி இருக்கும் ஹீடான. ஷிகமாரு இதை பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு பக்கத்தால ஒரு மான் வந்துட்டு தரையை சுரண்டும். பார்த்தா ஆசுமாவோட லைட்டர் இருக்கும். ஷிகமாரு அதை எடுத்து ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுல நெருப்பெரியும். இந்த ஒரு விஷயம் அந்த வில் ஆஃப் ஃபயர் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவன் பக்கத்தால இன்னும் சில மான்கள் வரும். சாய் சக்குரா பாக்குன் 3 பேருமே இந்த இடத்துக்கு வர மாதிரி காட்டுவாங்க. ஷிகமாரு மொத்தத்தையும் முடிச்சுட்டு வருவான். எப்படியும் உன்னை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பாக்கும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டா கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க அப்படின்பா ஷிகமாரு. என்ன அக்காட்சுக்கி சேர்ந்தவன தனியாவே நீ தோக்கடிச்சிட்டியான்னு சொல்லி கேப்பா சக்குரா. சாய் நான் நினைச்சதை விட நீ வேற லெவல்ல இருக்க ஷிகமாரு அப்படின்பா. ஷிகமாரு அந்த லைட்டரை அவனோட டூல் பேக்ல வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்த முழுசா நானே முடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்பா. அதான் கரெக்ட் அப்படின்பா சக்குரா. அந்த பக்கம் என்னாச்சுன்னு சொல்லி ஷிகமாரு கேட்கவும் இல்ல நாங்க நேரம் இங்க வந்துட்டோம் அப்படின்பா சக்குரா. கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படும், நம்ம சீக்கிரமா அங்க போகணும் அப்படின்பா சாய். எல்லாருமே கிளம்பி போவாங்க. ஷிகமாருக்கு அதிகப்படியான எனர்ஜி இருக்காது. போற வழியில கீழே விழுந்துருவான். சக்குரா ஷிகமாரு கிட்ட போயிட்டு நீ ஓகேவான்னு கேட்டுட்டு நான் வேணா உனக்கு குணப்படுத்திட்டுமான்னு சொல்லி கேட்பா. அதுக்கான நேரம் இது இல்ல, நானே தொல்லை ஆயிட்டேன்ல, நம்ம நண்பர்களுக்கு காயப்பட்ட போது வாங்க போலான்ட்டு கிளம்பிடுவான். சக்குரா மனசுக்குள்ள நாங்க சீக்கிரம் வந்துருவோம் அப்படின்பா. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. கக்காஷி நருட்டோ அப்படின்பாரு. நருட்டோ ரெடியாவான். பக்கத்தால போகும்போது காக்குசு திரும்ப ட்ரை பண்ண போறானா என்ன, இருந்தாலும் நான் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும் அப்படின்ட்டு லாங் ரேஞ்ச் அட்டாக்கு தேவையான மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். அவனோட கையில வர விஷயத்தெல்லாம் உள்ள தள்ளி லாக் பண்ணிட்டு அவனோட வாயில இருந்து வெளியே வர, அதாவது அவனுக்கு அப்பர் பார்ட்ல கழுத்துக்கு மேல இருந்து வெளியே வர அவனோட அந்த எத்கிரஜ் எபிலிட்டி அதிகப்படுத்தி இருப்பான். பார்க்க ஒரு மிருக மாதிரி இருப்பான். அவன் சும்மா டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் ஆகல, அதிகப்படியான சக்கராவை பில்டப் பண்றான் அப்படின்னு சொல்லுவாரு யாவட்டோ. நருட்டோவோட அட்டாக்கு தயாராகிறான் அப்படின்பாரு கக்காஷி. நருட்டோ ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணிட்டு அவனோட வின்ஸ்டைல் ரசங்கானம் பண்ணுவான். இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நருட்டோவும் அவனோட க்ளோன்ஸும் அட்டாக் பண்றதுக்கு போவாங்க. காகுஜுவும் அட்டாக் பண்ற மாதிரி வருவான். திடீர்னு பார்த்தா பறக்க ஆரம்பிச்சிருவான். என்னடா இவன் பறக்கிறான்ட்டு பாப்பான் சோஜி. காக்குசு இந்த ஷேடோ க்ளோன்ஸ்லாம் என்ன திசை திருப்பறக்கு மட்டும்தான், அது சுத்த வேஸ்ட். ஒரிஜினல் ஒன்று போட்டுட்டா முதல்ல அவனோட ஜுட்சுவை செயலக்க வைக்கணும் அப்படின்ட்டு வெறித்தனமான அட்டாக் வைப்பான் காக்குசு. ஈனோ இது எனக்கு முதல்லயே தெரியும், நருட்டோட எல்லா விஷயத்தையும் ரீட் பண்ணிட்டான் அப்படின்னு கத்துவா. எனக்கு தெரியும் அவன் லாங் ரேஞ்ச் அட்டாக்க தான் யூஸ் பண்ணுவான்னு அப்படின்னு பாரு கக்காஷி. காக்குசு அட்டாக் வச்சிருப்பான். எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. சோஜி நருட்டோ அப்படின்னு கத்துவான். ஏதோ சிம்பிளா முடிஞ்சு வச்சுப்பாரு அப்படின்ட்டு நருட்டோ டிஃபீட் ஆனதை காகுசு பார்த்துட்டு இருக்கும் போது அது திடீர்னு மறைஞ்சிரும். இதுவும் ஷேடோ க்ளோனா அப்படின்ட்டு பாக்குறதுக்குள்ள பின்னாடி சவுண்ட் கேட்கும், ஹை பிச் சவுண்டு. காகுசு நம்மள திசை திருப்பறக்கு தான் இதை பண்றானுங்கன்னு எதை திங்க் பண்ணானோ அதுதான் ரியல் ஒன்னா இருக்கும். நருட்டோக்கு ஏத்த பேர் தானே அன்பிரடிக்டபிள் நிஞ்சா. காகுசு நருட்டோவை பார்த்துட்டு அவன் திசை திருப்புற க்ளோன்ஸோட கலந்துருக்கான் அப்படின்ட்டு பார்க்கும்போதே இதை வாங்கிக்கோ அப்படின்ட்டு அட்டாக் வைப்பான். ஈனோ, சோஜி, கக்காஷி, யாவட்டோ 4 பேருமே வாய் பொழந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், 2 சுனின் அப்புறம் 2 ஜோனின். இவங்கனால முடிக்க முடியாத விஷயத்த ஒரு கெனின் முடிச்சிருக்கான். காகுசு முன்னாடி போவான். அவனோட மொத்த உடம்பையுமே ஒரு பெரிய சுழல் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய சுழலே கிரியேட் ஆகிருக்கும் ரவுண்டா. ரசங்கன் கையளவுக்கு இல்லாம அதுவே ஒரு பெரிய பில்டிங் சைஸ்க்கு இருந்தா, அதுலயும் வின் சக்கரா நேச்சரோட இருந்தா எவ்வளவு பிரஷர் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். அந்த ஜுட்சுவை வெளியேந்து பாக்குறவங்களாலேயே அந்த ஒரு ஏர் பிரஷரை தாங்க முடியாது. ஜுட்சுக்கு உள்ள காட்டுவாங்க. காகுசுவோட உடம்புல ஒவ்வொரு இடமா பங்க்சர் பண்ற மாதிரி அந்த ஒரு ஜுட்சு செயல்படும். சொல்ல போனா அவனோட உடம்பே கருகிட்டு வரும். அவனோட இதயம் உள்ள இருந்து அழிஞ்சு வெளியே ரத்தம் வர மாதிரி மாஸ்க்ல காட்டுவாங்க. உள்ள மாட்டவன ஒரு தெரியாம ஆக்கியிருக்கும். கக்காச்சி அவரோட சரியானதான யூஸ் பண்றாரு. அப்படி இருந்துமே இந்த ஒரு ஜுட்சுல நடந்த அட்டாக்ஸ் எத்தனை அப்படிங்கிறத கக்காஷினால கவுண்ட் பண்ணிருக்க முடியாது. இதுவே அவருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். என்ன மாதிரியான ஜுட்சுடா இதுன்னு ஆச்சரியப்பட்டிருப்பாரு. காகுசு தோத்துருப்பான். அந்த இடமே மொத்தமா ஒரு விண்கல் விழுந்து சதஞ்ச மாதிரி இருக்கும். இதை பார்த்த சோஜியும் ஈனோவும் ஆசம் அப்படின்ட்டு வாயை பொழந்திருப்பாங்க. கக்காஷி நருட்டோன்ட்டு திகச்சு போய் பாப்பாரு. நீ கடைசியா அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது நருட்டோ சாதிச்சு காட்டிட்டேன் அப்படின்ட்டு தம்ஸ் அப் சைன் காட்டுவான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பிரைஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா ககாஷியை காட்டுவாங்க. அவரு குழந்தைகளுக்கு சமனிங் ஜுட்சுவை பத்தி சொல்லி தர போறான் அப்படின்பாரு. குழந்தைகள்லாம் பயங்கர ஷாக்கா இருக்கும். இது ஸ்பேஸையும் டைமையும் பொறுத்தது. நீங்க கான்ட்ராக்ட் போட்டுக்கிற அனிமலை எங்க வேணாலும் எப்ப வேணாலும் சமன் பண்ணிக்கலாம். நீங்க எந்த அனிமல்ஸோடையும் கான்ட்ராக்ட் போடாததுனால நம்ம அதுக்கான சீல்ஸ் மட்டும் என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஈனோ டோரி சாரு இட்சுஜி அப்படின்பாரு. இங்கிலீஷ்ல போர் டாக் ரூஸ்டர் மங்கி ஷீப். சக்கராவை பில்டப் பண்ணிட்டு உங்களோட கையை தரையில் அடிச்சிங்கன்னா போதும். இதை கரெக்டா பண்ணணும், அவசரப்படக்கூடாது அப்படின்பாரு. வாங்க இப்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஈனோ டோரி சாரு இட்சுஜி அப்புறம் தரையில கையை வச்சு பூம் அப்படின்பாரு. ஹாய், நான் பாக்குவோன், நீங்க என்ன சமன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும். இதை பார்த்த குழந்தைகளா செம்ம எக்ஸைட் ஆயிருக்கும். இதை முடிக்கணும்னா உங்களுக்கு தேவையில்லாம் பொறுமை, அப்புறம் எஃபர்ட், அப்புறம் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்பாரு ககாஷி. சொல்ல போனா நருட்டோனாலேயே சீஃப் டோட ஆரம்பத்துல ப்ராப்பரா சமன் பண்ணிக்க முடியாது. கடினமா பயிற்சி பண்ணா இந்த ஜுட்சுவை நீங்க கத்துக்கலாம் அப்படின்ட்டு ககாஷி பாய் பாய் சொல்லுவாரு. இந்த எபிசோடோட அக்காட்சுகி சப்ரஷன் மிஷன் ஆர்க்கும் முடியுது, சீசன் 4 முடியுது. இதுக்கடுத்து 3 Tails அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஆர்க்கு தான் நம்ம பார்க்க போறோம்.